ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ஆரி ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை எப்படி நான் மெஷர்மெண்ட் எடுத்தேங்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு அழகாக நம்ம ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டட் கிளாத்தையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, டபுள் லேயராக. ஓகேங்களா, டபுள் லேயராக போட்டு மெரூன் கலர் நெட்டட் கிளாத்து. இவங்களோட ஃபுல் நெக் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச். ஓகேங்களா, இதிலேருந்து இங்கே வரைக்கும். ஸோ 9 இன்ச்லேருந்து அவங்க ஷோல்டர் ஓப்பன் வந்து 3/3 6 இன்ச்சஸ். ஸோ நான் பாதி வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக் லைன்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி தான் நமக்கு வந்துட்டு இன்னொரு அடுத்த லைன் போட்டிருக்கேன். மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டட் ஃபேப்ரிக் வரப்போகுது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கிளாத்தை வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு தான் லாக் பண்ணணும். நம்மளால் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக நான் நெட் கிளாத் அட்டாச் பண்ணதில் வந்து செயின் ஸ்டிச் மட்டுமே போட்டு க்ளூ அப்ளை பண்ணியிருந்தேன். பட் இந்த ஒர்க்கில் வந்து நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக ஜிக்ஸாக் போட்டு தான் நம்ம பண்ணணும். சரிங்களா, ஸோ நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து எப்படிலாம் போட்டு லாக் பண்ணணுங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த நெக் ஷேப் எப்படி இந்த மாதிரி அழகாக கொண்டு வருது அப்படிங்கிற டிப்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். இங்கேருந்து அப்படியே ஹைட் ஸ்ட்ரைட்டாக போகும் இல்லைங்களா. ஸோ இந்த டாட் இந்த ஜாயின் ஆகிற இடத்துல இருந்து இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ இந்த லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஷேப் வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இது வந்து நல்லா யூ ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுவே இன்னும் கொஞ்சம் குறுகலாக எனக்கு வரணும், ரொம்ப எனக்கு வந்துட்டு இது ப்ராடாக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இங்கே இப்போ 1/2 இன்ச்சுனா ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி சேர்த்துனீங்கன்னா அப்படியே லைட்டாக குறுகலாக வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸில் இருக்க மார்க்கிங். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மார்க்கிங். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன்.